வணக்கம். என் பேர் யோகேந்திரன். ஐம் ஃபில்ம் மேக்கர் அண்ட் ஆண்டர்பிரினர். என்னோட பையன் வந்து விஸ்டம் ஹெல்த் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து எங்களோட இண்டிவிஜுவல் லேர்னிங் ப்ரோக்ராமோட எக்ஸிபிஷனுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்ததுல எனக்கு வந்து ரொம்ப ஐ குடன்ட் கம் அவுட் ஆஃப் த ஷாக். என்னன்னா நான் வந்து என்னோட கம்பெனிஸில் ஒரு டிசைனராக இருக்கட்டும், இல்லை ஒரு அனிமேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வி ஆர் இன்டு அனிமேஷன் அண்ட் டிசைனிங் பிஸ்னஸ். ஸோ வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பீப்புள் கிடைக்கிறது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க அந்த குவாலிட்டியில் இருக்கிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். இங்கே 5th கிரேட் 6th கிரேட் பிள்ளைங்களே வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? நான் சொல்கிறது இந்தியா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் கூட கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வி ஒர்க் ஆர் ஃபார் த வெஸ்டர்ன் வேர்ல்ட். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு தரத்தில் வந்து இங்கே இருக்கிற ஒரு 5th கிரேட் 6th கிரேட் பிள்ளைங்க பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் வந்து அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. 8th கிரேட் பசங்க வந்து 8th 9th கிரேட் பசங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல், ஒரு ஐடியாவை எடுத்து அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணணும், அதில் என்னென்ன பொட்டென்ஷியல் இருக்குது, அதோட வேர்ல்டு மார்க்கெட் என்ன, இவ்வளோ டீட்டெயில்ஸோட வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் போன பல பிஸ்னஸ் மீட்டிங்கில் இன்டர்நேஷ்னலி லாஸ்ட்டாக வந்து டாவோஸ் காங்கிரஸில் இருந்ததில் வந்து இந்த பிச் ஃபெஸ்ட்டில் நான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ரொப்போசலே ரெடி பண்ண தெரில. ஆனால் உலகம் எல்லாம் இழந்து கிளம்பி தே கேம் டு சுவிட்சர்லாண்ட் ஃபார் அட்டெண்டிங் தட் ஈவென்ட். அந்த லெவலில் இருக்கிறவங்களாலே பண்ண முடியாத ஒரு விஷயத்த சின்ன சின்ன பிள்ளைங்க இவ்வளோ அழகாக வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. இந்த உழைப்புக்கு முதல் காரணம் இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட், அந்த டீச்சர்ஸ். ஏன்னா வந்து ஒரு கவிஞர் தாமரை வந்து ஒரு கவிதை ஒன்று சொன்னாங்க, நீ போகிற பாதை வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி பல பேர் காலிலேருந்து ரத்தம் அந்த பாதையில் வடிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அந்த கவிதையோட மீனிங் என்னன்னா, ஒரு எல்லாரும் சூஸ் பண்ண ட்ராக்ல நம்ம ஈஸியாக போயிட்டு இருப்போம். அங்கே வந்து நமக்கு முன்னாடி யாரோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அந்த ரூட்ல போன அவன் காலில் முள்ளு குத்திருக்கும், அவன் காலில் ரத்தம் வடிஞ்சிருக்கும், எல்லா டஃப் திங்கையும் அவன் பார்த்துருப்பானு. அந்த மாதிரி இந்த ஸ்கூல் ஒரு நார்மல் மெட்ரிகுலேஷனாவோ நார்மல் சிபிஎஸ்சியாவோ இல்லாமல் ஒரு 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 வெஸ்டர்ன் எஜுகேஷன் மெத்தடை கொண்டு வந்து ஃபுல் ப்ராக்டிக்கலாக ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஃபுல் ஃப்ரீயாக விட்டு, இல்லை நான் நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் போவேன். ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்கும். இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க உதவும், அதை என் பிஸ்னஸில் அப்ளை பண்ணுறதுக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குனால ஸ்கூல் காலேஜஸ் கூப்பிட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு போயிடுவேன் கெஸ்ட்டாக. ஸோ இங்கே வந்து நான் வந்து நேற்று மிஸ் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் ஊரில் இல்லாததுனால. பட் ஐ சம்ஹவ் மேட் இட். என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இதுவரை நான் போன ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க பெரிய பிரச்சனையா மேனேஜ்மெண்ட் சொல்ற விஷயம் வந்துட்டு, ஹைஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் தண்ணி, சிகரெட்டு, அப்புறம் வந்து ட்ரக்ஸ் இப்படிலாம் வந்து மோசமாக போகிறாங்க, ஒரு ஒரு டிசிப்ளின்றது சுத்தமாக இல்லைன்னு. இங்கே வந்து இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எனக்கு அந்த கம்ப்ளைண்டே பண்ணல. மோர் தென் ஹாஃப் அ டே வாஸ் சிட்டிங் வித் கரஸ்பாண்டன்ட் சார். அவங்களும் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல. நானே கேட்டேன், சார் இது மாதிரி எல்லா ஸ்கூல்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா? he made a very valuable point. நான் சொல்லியிருக்கேன் சார், என்னோட அதர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்னை கூப்பிட்றவங்கள்ட்ட நான் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஐம் கோயிங் டு டெல் தம் திஸ்னு. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், எம்டி பிரெயின் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நீங்கள் டீனேஜ் பையனை படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு அவனை சும்மா எந்த ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் பண்ணாமல் விட்டீங்கன்னா அவன் வேற என்ன தான் செய்வான், அப்படி கெட்டு தான் போவான். இங்கே நாங்கள் வந்து வெரி சிஸ்டமேட்டிக்கலி அவனை வந்து ஒரு ஏஜ்லையும் ஐ பிளேவாக இருக்கட்டும், ஐ டிஸ்கவராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு இதுலேயும் அவனோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு டிஸ்கவர் பண்ணி அதில் அவனுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்து அவனுக்கு ஒரு என்கேஜாக வச்சிருக்கும் போது அவன் டீவியேட்டே ஆக மாட்டான். அப்படின்னு டீவியேட் ஆனால் தே வில் பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ். எங்களுக்கு அது தெரிஞ்சிடும். கூப்பிட்டு நாங்கள் பேசினாக்கா மாறிடுவாங்க. அதனால எங்கள் பசங்க யாருக்கூட்டையுமே அந்த கெட்ட பழக்கம் இல்லை. இன்னைக்கு வந்து பெரிய சேலஞ்சே அதுதான். ஒரு ஒரு குழந்தையோட அப்பாவாக வந்து பேரண்டாக இருக்கிறதுல ஒரு பெரிய சேலஞ்சு, பிள்ளைங்க வந்து டிசிப்ளினாக வளரணும். ரொம்ப எங்கேஜில் ட்ரக்ஸ் அது இதெல்லாம் போயிட்டாங்கன்னா அவன் லைஃப் இஸ் கான். ஸோ ஸ்கூலில் தான் அது ரொம்ப கரெக்டாக வராங்க. அந்த மாதிரி இல்லாத ஒரு இடமா அது இருக்குன்னு நினச்சது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி யூனிக் கோச்சிங் மெத்தட் இருக்கும் அது எல்லா ஸ்கூலும் நாங்கள் நேரில் போய் பார்த்தோம், நானும் என்னோட ஒய்ஃபும். அட்லாஸ்ட் வந்து என்ன எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, எல்லாரும் வாய் பேசுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க, பட் தே வில் நாட் டெலிவர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ப்ரீகேஜி தானே பையனை போடுறோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து நம்ம ஊர்லேயே ஒரு ஸ்கூல் ரெடியாக போட்டோம். இன்னைக்கு நான் வந்து ஆஃப்டர் seeing all the students' talent, I interacted with the kids. I mean like I don't fabricate things. நான் என்னோட பாட்டம் ஆஃப் த ஆர்ட்லேருந்து உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். இப்படி குழந்தைங்க வந்து இவ்வளோ சென்சிபிளாக இருக்காங்கன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா நிறைய காலேஜ்லேருந்து வெளியே வர ஃப்ரெஷர்ஸே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஐக்யூ லெவல் EQ லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் கிட்ஸ் வந்து இவ்வளோ சென்சிபிளாக இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய க்ரூமிங் நடந்திருக்கீங்க. So I thank this management. It's not an easy thing. They would have chose easy path of matriculation or CBSE.
பட் இப்படி ஒன்று கொண்டு வந்து இந்த டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணி, இந்த டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி கமிட்டட். நான் இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா டீச்சர்ஸையும் தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேர் வெரி வெரி கமிட்டட் டீச்சர்ஸ் தே ஹவ் காட். மேனேஜ்மெண்ட் இஸ் பிளெஸ்ட் டு ஹேவ் த டீச்சர்ஸ் அண்ட் இன்டர்ன் த ஸ்டூடெண்ட்ஸ் பெற்ற பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு வி ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் சச் ஸ்கூல் அண்ட் சச் மேனேஜ்மெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கவிஞர் தாமரையோட கவிதையில் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்கூல் எந்த நிலைமையில இருக்குன்னா ஒரு நியூ பாத் கிரியேட் பண்ணும்போது எல்லா முள்ளும் அவங்க காலில் தான் குத்தும், எல்லா சிரமங்களையும் தாண்டிட்டு தான் இன்னைக்கு இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஸ் அ பேரண்ட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஐ எம் கோயிங் வித் த ஃபீலிங் தட் my son's life is in a very safe place and safe hands. Thank you.